வணக்கம் மக்களே. அக்ரிகல்ச்சர் இன்சூரன்ஸ் கம்பெனி ஆஃப் இந்தியா லிமிடெட்லேருந்து நோட்டிஃபிகேஷன் ரிலீஸ் பண்ணியிருக்காங்க. என்னைக்கு அப்படின்னா 29th ஜான்வரி அன்னைக்கு தான் ரிலீஸ் பண்ணியிருக்காங்க. ஸோ ஆன்லைன் ரெஜிஸ்ட்ரேஷன், பேமெண்ட் ஆஃப் ஃபீஸ் எல்லாமே வந்து இந்த லிங்க்ல தான். ஸோ இதில் போய் நீங்கள் எல்லா டீட்டெயில்ஸுமே கிளியராக பார்த்துக்கோங்க. ஸோ அப்ளிகேஷன் வந்து 30th ஜான்வரியிலேருந்து 20th ஃபெப்ரவரி வரைக்கும் இருக்குது. ஸோ இப்பயும் ஓப்பனிங்கில் தான் இருக்குது, போய் அப்ளை பண்ணுங்கள். ஆன்லைன் ரிட்டன் எக்ஸாமினேஷன் இருக்குது. எப்போ அப்படின்னா மார்ச் ஆர் ஏப்ரலில் தான் நடக்க போகுது. இந்த கால் லெட்டர்ஸ் எல்லாம் வரும்ல, அது எப்போ அப்படின்னா எக்ஸாமுக்கு ஒரு 10 டேஸ்க்கு முன்னாடி வந்து உங்களுக்கு கால் லெட்டர்ஸ் வந்துடும். அண்ட் நெக்ஸ்ட் வந்துட்டு ஆன்லைனில் ப்ரீ ரெக்ரூட்மெண்ட் ட்ரைனிங் வந்து எஸ்சி, எஸ்டி, ஓபிசி, பிடபிள்யூடி கேண்டிடேட்ஸ்க்கெல்லாம் கொடுக்க போகிறாங்க. எப்போ அப்படின்னா எக்ஸாமுக்கு ஒரு 10 நாளைக்கு முன்னாடி. ஸோ நீங்கள் அப்ளை பண்ணும் போதே உங்களுக்கு இதுக்கான டீட்டெயில்ஸ் எல்லாம் வந்துடும். ஸோ நீங்கள் பார்த்து அப்ளை பண்ணி ட்ரைனிங்கை அட்டென்ட் பண்ணுங்கள். அண்ட் தென் வேக்கன்சிஸ் பார்த்துட்டோம் அப்படின்னா ஐடியில் வந்து 20, ஆக்சுவரியலில் வந்து 5 அண்ட் ஜெனரலிஸ்டில் வந்து 30, மொத்தமாக 55 வேக்கன்சிஸ் வந்து இருக்குது. இதுவுமே சேஞ்ச் ஆக சான்சஸ் இருக்குது. ஏன்னா இங்கே டென்டேட்டிவ்னு போட்டிருக்காங்க. இது வந்து கேட்டகரி வைஸ் தான் வந்து நம்மளுக்கு வந்து வேக்கன்சிஸ் வந்து கொடுக்க போகிறாங்க. அண்ட் நெக்ஸ்ட் வந்துட்டு பார்த்துட்டிங்கன்னா நம்மளுக்கு ப்ரிவேஷன்ஸ் எல்லாமே இங்கே கொடுத்துருக்காங்க. அது எல்லாமே டீட்டெயில்டாக பார்த்துக்கோங்க. அண்ட் சில நோட்ஸ் எல்லாமே கொடுத்துருக்காங்க, அதையும் பார்த்துக்கோங்க. ஸோ இதில் பார்த்துட்டோம் அப்படின்னா கேண்டிடேட்ஸ் வந்து ஒரே ஒரு டிசிப்ளினில் மட்டும்தான் வந்து அப்ளை பண்ணணும். அண்ட் நிறைய அப்ளிகேஷன்ஸ் வந்து கொடுக்கக்கூடாது ஒரு கேண்டிடேட்டு. ஸோ இந்த மாதிரி நிறைய கண்டிஷன்ஸ் எல்லாம் கொடுத்துருக்காங்க, அதை கிளியராக பார்த்துக்கோங்க. அண்ட் நெக்ஸ்ட் பார்த்துட்டிங்க அப்படின்னா ட்ரைனிங் வந்து நம்மளுக்கு 1 இயர் கொடுக்க போகிறாங்க. அடுத்து வந்து ப்ரொபேஷன் பீரியட் இருக்க போகுது. ஸோ உங்களோட பர்ஃபார்மன்ஸ் பிடிக்கல, அன்சூட்டபிளாக இருந்தது அப்படின்னா உங்களை டெர்மினேட் பண்ணுறதுக்கு அவங்களுக்கு வந்து ரைட்ஸ் இருக்குது. ஸோ நல்லா பர்ஃபார்ம் பண்ணிக்கணும் நம்ம அப்போது. அண்ட் நெக்ஸ்ட் வந்துட்டு நம்மளோட சேலரி பார்த்துட்டோம் அப்படின்னா நம்மளோட ட்ரெயினியாக இருக்கும்போது நம்மளுக்கு 60,000 ஒரு மந்த்துக்கு வந்து இருக்க போகுது. அண்ட் நீங்கள் ட்ரைனிங் எல்லாம் முடிச்ச பிறகும் உங்களோட சேலரி வந்து 50,925, அலவன்ஸையும் சேர்த்தா 90,000 ஒரு மந்த்துக்கு வந்து உங்களுக்கு கிடைக்க போகுது. அண்ட் நெக்ஸ்ட் வந்து எஜுகேஷன் குவாலிஃபிகேஷன்ஸ். ஜெனரலிஸ்டுக்கு வந்து நீங்கள் கிராஜுவேஷனோ இல்லை போஸ்ட் கிராஜுவேஷனோ எந்த ஒரு டிசிப்ளின்லேயோ முடிச்சிருக்கலாம். 60% வந்து மினிமம் வாங்கியிருக்கணும். அண்ட் எஸ்சி, எஸ்டி, பிடபிள்யூபிடி கேண்டிடேட்ஸ் வந்து 55% வாங்கியிருந்தா போதும். அண்ட் நெக்ஸ்ட் வந்து பார்க்க போகிறது ஆக்சுவரியலுக்கு. ஸோ ஆக்சுவரியல் பொறுத்த வரைக்கும் பேச்சுலர் டிகிரி இல்லை மாஸ்டர் டிகிரி வந்து ஸ்டாட்லேயோ, மேத்தமெட்டிக்ஸ்லேயோ, ஆக்சுவல் சயின்ஸ்லேயோ, எக்கனாமிக்ஸ், ஆப்ரேஷனல் ரிசர்ச் ஏதாவது ஒன்றில் வந்து நம்ம மினிமம் 60% வந்து மார்க்ஸ் வாங்கியிருக்கணும். அப்படி இல்லை அப்படின்னா நோ. ஸோ அதனால் நீங்கள் 60% வாங்கியிருக்கவங்களா நீங்கள் பார்த்துக்கோங்க. அண்ட் நெக்ஸ்ட் வந்துட்டு எஸ்சி, எஸ்டி, பிடபிள்யூபிடி கேண்டிடேட்ஸ்க்கு வந்து 55% வாங்கியிருந்தா போதும். இதையெல்லாம் இல்லாமல் இன்னொரு ஆப்ஷனே கொடுத்துருக்காங்க. பேச்சுலர் டிகிரியோ இல்லை மாஸ்டர் டிகிரியோ என்ன ஒரு டிசிப்ளினில் முடிச்சிருந்தாலும் ஓகே, நீங்கள் வந்து இந்த ஆக்சுவரியலில் வந்து அப்ளை பண்ணலாம் அப்படின்னு சொல்லியும் கொடுத்துருக்காங்க. அண்ட் நெக்ஸ்ட் வந்து இன்ஃபர்மேஷன் டெக்னாலஜி அப்படின்னு பார்த்துட்டோம் அப்படின்னா பிஇ, பிடெக், எம்இ இல்லைனா எம்டெக் கம்ப்யூட்டர் சயின்ஸில் முடிச்சிருக்கணும். இல்லைனா இன்ஃபர்மேஷன் டெக்னாலஜி ஆர் எம்சிஏ வந்து ஒரு ரெகனைஸ் ஆன யூனிவர்சிட்டியிலேருந்து நம்ம மினிமம் 60% வந்து வாங்கியிருக்கணும். அண்ட் எஸ்சி, எஸ்டி, பிடபிள்யூபிடி கேண்டிடேட்ஸாக இருந்தீங்கன்னா 55% வாங்கியிருந்தா போதும். இது போக நீங்கள் அடிஷ்னலாக வந்து சில சர்டிஃபிகேட் கோர்சஸ்லாம் முடிச்சிருக்கணும். என்னென்னா சாஃப்ட்வேர் டெவலப்மெண்ட், நெட்வொர்க் அட்மினிஸ்ட்ரேஷன், சிஸ்டம் அட்மினிஸ்ட்ரேஷன், இன்ஃபர்மேஷன் செக்யூரிட்டி, இதெல்லாம் நீங்கள் முடிச்சிருக்கணும். அண்ட் டிசைரபிள் ஸ்கில்ஸாக என்ன போட்டிருக்காங்கன்னா எக்ஸ்பீரியன்ஸ் இருந்தாலும் ஓகே அப்படின்னு போட்டிருக்காங்க. ஸோ எக்ஸ்பீரியன்ஸ் வந்து கூட இருக்கவங்களுக்கு கொஞ்சம் ப்ரிஃபரன்ஸ் கொடுப்பாங்க. அண்ட் நெக்ஸ்ட் பார்த்துட்டிங்கன்னா ரிலாக்ஸேஷன் பீரியடுமே கொடுத்துருக்காங்க. எஸ்சி ஆர் எஸ்டிக்கு வந்து 5 years, ஓபிசிக்கு 3 years அண்ட் வந்து பர்சன்ஸ் வித் பெஞ்ச்மார்க் டிசபிலிட்டிஸ்க்கு வந்து 10 years. எக்ஸ் சர்வீஸ்க்கு வந்துட்டு 5 years அண்ட் டிஃபென்ஸ் சர்வீஸில் இருந்தவங்களுக்கு 3 years.
ஆன்லைன் எக்ஸாமினேஷன் பார்த்துக்கிட்டிங்கன்னா மொத்தமாக 150 மார்க்ஸ் வந்து 150 மினிட்ஸ்க்கு வந்து டியூரேஷன். ஸோ இதை வந்து நீங்கள் கம்ப்ளீட் பண்ணணும். ஸோ இதுக்கான வந்து நம்மளுக்கு இதுவும் கொடுத்துருக்காங்க, என்னென்னா சப்ஜெக்ட்டுக்கு வந்து சிலபஸும் கொடுத்துருக்காங்க. என்னென்னா உங்களுக்கு வந்து டெஸ்ட் ஆஃப் ரீசனிங், டெஸ்ட் ஆஃப் இங்கிலீஷ் லாங்குவேஜ், டெஸ்ட் ஆஃப் ஜெனரல் கரண்ட் அஃபேர்ஸ், டெஸ்ட் ஆஃப் குவான்டிடேட்டிவ் ஆப்டிடியூட், அதுக்கப்புறம் டிஸ்கிரிப்டிவ் இங்கிலீஷ் டெஸ்ட் அண்ட் எஸ்ஏ அண்ட் ப்ரெசிஸ். அதாவது நீங்கள் வந்துட்டு ஆப்ஷன்ஸ் கொடுத்து நம்மளுக்கு வந்து சூஸ் தி பெஸ்ட் மாதிரியும் வரும், அண்ட் அது போக டிஸ்கிரிப்டிவும் வரும். நீங்கள் வந்து பேராகிராஃப் எழுதுகிற மாதிரியும் உங்களுக்கு வரப்போகுது. ஸோ இது மாதிரி ஈச் அந்த வேக்கன்சிக்குமே வந்து நம்மளுக்கு வந்து சிலபஸ் வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ இது எல்லாத்தையுமே நல்லா கிளியராக பார்த்துக்கோங்க. அண்ட் நெக்ஸ்ட் பார்த்துட்டீங்க, ஆன்லைனில் கிளியர் பண்ணிட்டீங்க அப்படின்னா உங்களை இன்டர்வியூக்கு கூப்பிட போகிறாங்க. ஸோ இந்த இன்டர்வியூ நீங்கள் கிளியர் பண்ணிட்டீங்கன்னா தென் செட் டு கோ, அவ்வளோதாங்க, நீங்கள் ஒர்க் போயிடலாம். ஸோ அதுக்கு முன்னாடி உங்களுக்கு வந்து ஒரு மெடிக்கல் ஃபிட்னஸ் வந்து இருக்க போகுது. ஸோ நீங்கள் அதையும் வந்து ஃபைனல் மெரிட் லிஸ்ட் வந்துட்டு சொல்லியிருக்காங்களா, ஸோ ப்ரீ மெடிக்கல் எக்ஸாமினேஷனுக்கும் நீங்கள் போக போகிறீங்க. ஸோ அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா எக்ஸாம் சென்டர்ஸை பற்றி தான் பார்க்க போகிறோம். ஸோ நமக்கு வந்து எக்ஸாம் சென்டர்ஸ் எங்கே அப்படின்னா நிறைய வந்து ஸ்டேட்ஸில் இருக்குது. ஸோ நமக்கு தமிழ்நாட்டுக்கு வந்து எங்கே கொடுத்துருக்காங்க அப்படின்னா சென்னை, கோயம்புத்தூர், திருச்சிராப்பள்ளி. ஸோ இதுவுமே வந்து நம்ம ஒன்று கொடுப்போம், பட் அதையுமே அவங்களுக்கு வந்து சேஞ்ச் பண்ணவும் ரைட்ஸ் இருக்குது அந்த லொக்கேஷன்ஸை, நம்மளோட எக்ஸாம் சென்டர்ஸை. ஸோ அதையும் நீங்கள் எங்கன்னு நல்லா பார்த்துக்கோங்க, பார்த்துட்டு நீங்கள் எக்ஸாம் ஆன்லைன் எக்ஸாமுக்கு போங்க. ஸோ கால் லெட்டர், அதாவது உங்களோட ஹால் டிக்கெட்டை எக்ஸாம் எழுதும்போது உங்கள் ஆன்லைன் எக்ஸாமினேஷனுக்கு சென்டருக்கு போகும்போது மறக்காமல் எடுத்துகிட்டு போயிருங்க. ஸோ எடுத்துகிட்டு போனால் மட்டும்தான் அலோவ் பண்ணுவாங்க. ஆல் தி பெஸ்ட்.